வணக்கம் மேடம், செங்கல்பட்டுலேருந்து வரீங்க. ஸோ யாரோட ரெஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் தெரியும்? யாரோட ரெஃபரன்ஸும் கிடையாது. யூடியூப் பார்த்து தான் ஜஸ்ட் வந்தனே நான். ஸோ அதே நம்பிக்கையில் தான் இப்போ மற்றவங்களுக்கும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த நம்பிக்கை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது இங்கே வந்து பார்க்கும்போது என்ன நினச்சிங்க? எப்படி சரியாகும்? அதாவது ஹோப் இருந்ததா அவங்களுக்கு? ஹோப்னா சொல்லி எல்லாரும் சொல்றத பார்த்து ஹோப் இருந்தது. ஏன்னா அது உண்மையா இருக்குதுனால தான் எல்லாரும் சொல்றாங்க. சரி, ஆனா நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்றதுக்காக தான் நம்ம இங்க வந்ததே. அந்த வெறும் வீடியோ பார்த்து தான் வீடியோ யாரும் எனக்கு சொல்லலாம் இல்லை, ரெஃபர்லாம் பண்ணல. இங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் எந்த மந்த் வந்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் வந்தீங்க. ஆமாம், இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மே மந்த் ஆக போகுது. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் ஹார்ட்லி ஒரு 4 செஷன்ஸ் வந்திருப்பீங்க, அப்படி தானேடா? ஸோ இந்த 4 செஷனில் சார் சொன்னார், சார் நீங்கள் தான் சொல்லணும் உங்கள். மேம் என்னன்னா, ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி யூடியூப் பார்க்குறது அதெல்லாம் ஆக்சுவலி நான் பண்ண மாட்டேன் சீரியஸ்லி. பட் மிஸ்ஸஸ் தான் பார்த்தாங்க, அவங்க சொன்னாங்க சரி ஓகேம்மா, ஸோ நம்ம நிறைய இடத்துல ட்ரை பண்ணுறோம், இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி வந்தோம். அதான் ஒரு சிலர் சொன்னாங்க, சார் நான் வந்தேன் ஒன் டைம் தான், ஒரே ஒரு செக்ஷன் தான் அட்டன் பண்ணேன், எனக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னாங்க. அது எப்படி சார், ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், மேஜிக் மேஜிக் அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆக்சுவலி செகண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபுக்கு ஆக்சுவலி 50 to 60% வந்து க்யூர் ஆயிடுச்சு செகண்ட் செக்ஷன்லேயே. சரிங்களா? ஸோ என்னன்னா, இந்த இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, அது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சா பெட்டரா அந்த நம்பிக்கை தான் சார். நீங்க இப்போ ஏன்னா இப்போ நானே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மொபைல் ஃபோன்ஸாக நிறைய யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளே இது தெரியல அப்படின்னும் போது நிறைய பேர் மொபைல் யூஸ் பண்ணாதவங்க இருப்பாங்க, தெரியாதவங்க இருப்பாங்க. அது எல்லாத்தையும் மீறி அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து செங்கல்பட்டுலேருந்து வரீங்கன்னா, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். அவ்வளோ தூரம் கிளம்பி வரணுமா, குழந்தைய கூட்டிக்கிட்டு ஒரு சப்போர்ட்டிங் ஹஸ்பண்டோட நீங்கள் வந்துட்டீங்க, அந்த டெசிஷன் எடுத்தீங்க பார்த்தீங்களா வரணும்னு. அதுதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இனிஷியேஷன். இது இப்படி தான், இந்த வழியோடு தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது அப்படி தான் இருந்திருக்கும். அது ஸ்ட்ராங் டெசிஷன். கண்டிப்பாக அதுக்கு வந்து யாரோட யூடியூப் வீடியோன்னு தெரியல, அந்த வீடியோ நம்பிக்கையாக இருந்திருக்கு. அது மாதிரி இந்த வீடியோ வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக நான் கூட என்ன சொல்லணும்னா, ஜஸ்ட் அதான் நிறைய பேர் வந்து எதுவுமே ட்ரை பண்ணாமல் இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்றாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு இதுலயே சரியாயிடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. நம்ம ஹெல்த் ஒன்று இருக்குது, கண்டிப்பா சரியாயிடும் இதுவே. ஆனா நம்மளோட இது வந்து சரி, நம்ம உடம்பு வந்து வேற மாதிரி இந்த கண்டிஷன்ல இருந்தா கொஞ்சம் 2 or 3 டைம்ஸ் ஆகும் நமக்கு இதுவாக. ஆனா உங்களுக்கு வந்து மேஜிக் வந்து செகண்ட் செஷன்லயே தெரிஞ்சது, இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது. எனக்கு என்ன மெயின்லினா, நீங்க வந்து அடிக்கடி வர முடியாது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து குழந்தை வச்சிருக்கீங்க, ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதர், இட்ஸ் நாட் தட் ஈஸி. மூணாவது விஷயம், எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஆக்சி பிளஸ் பொறுத்தவரையும் காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட்ஸ். பட் ஆனா காஸ்ட்லினா கஷ்டத்தை சொன்னா நீங்க அது புரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்றீங்க. Thank you so much. எனக்கு மோர் தென் தட் நான் கன்சல்டேஷன் கூட டே 1ல இருந்து நான் வாங்கிக்கல. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஆக்சி பிளஸோட மித்து வந்து பிரேக் ஆகணும். அதே சமயம் this should be the hope for many people. And நீங்க நான் எல்லாத்தையும் கேட்கும்போது நீங்களும் அதான் சொன்னீங்க, ஆக்சி பிளஸ் இன் ஒன் வேர்ட்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? மேஜிக் மிராக்கிள் ஹோப். அதாவது நம்பிக்கை சொல்லலாம். மேஜிக் மிராக்கிள் ஹோப். மேஜிக் மிராக்கிள் ஹோப் தான் கண்டிப்பா. ஏன்னா எப்படி சொல்றது, எங்கெங்கயும் நம்ம இதெல்லாம் போறோம், இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட், அவங்க ஸ்டீராய்டு மாத்திரை இதெல்லாம் தான் கொடுத்துதான் சரி பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனா இங்க ஒண்ணும் இல்ல, சும்மா நம்ம இந்த இனிமா கொடுக்குறோம், அதுக்கப்புறமா அடுத்தது அந்த மாதிரி டீடாக்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துலே சரியாகுதுன்னா அப்போ இதுவே பண்ணிட்டு போலாமே. அது மாதிரி ஸ்டீராய்டு எடுத்து நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் போறதுக்கு எடுக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம பண்ணலாம், நேச்சுரலா போயிடலாம் அப்படின்ட்டாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள்ட்ட நீங்க வந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸோட வந்தீங்க. இப்போ வந்து ஒரு டாப் 3 இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்னா அதுல என்ன சொல்லுவீங்க சக்தி மேம்? அந்த கை வந்து வீக்கமே இல்ல, வீக்கம் இல்ல, சுத்தமா இல்ல. வெரி வீக்கம் வந்து கை ஃபோல்ட் பண்ண முடியாது, ஃபோல்ட் பண்ணவே முடியாம இருந்தேன் நான். இப்ப அது சுத்தமா இல்ல. நான் இப்ப நான் டெய்லி என் கையை ரசிச்சு நான் பாக்குறேன். உங்க கையை நீங்களே என்ன பாத்துனுக்குற அப்படின்னு கேட்பாரு. இல்லம்மா என் கையை நான் பாக்குறேன், வீக் ஆகுதான்னு மறுபடியும் வீக் ஆகுதான் பாக்குறேன். வந்து எனக்கு அவ்வளவு வீக்கா இருந்தது, அவ்வளவு வலி இருந்தது. அந்த வலியெல்லாம் என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல, அது மாதிரியான வலி இருந்தது. நம்ம வேலை பண்ண கூட முடியாது, பாத்திரம் கழுவணும், எல்லாமே பார்க்கணும்ல, நம்ம குழந்தை வச்சிருக்கோம், நான் பாப்பா வச்சிருக்கேன். அப்ப இப்ப பார்த்தா நான் என் கையை நானே அட்ராக்ட் பண்றேன், எனக்கு அட்ராக்ஷனா நான் ஃபீல் பண்றேன். என் கையாம அப்படி இருக்குது, என் கை என்ன பாக்குறேன் 2 times 3 times இப்ப கேக்குறேன். இப்பெல்லாம் என்ன பார்த்து அந்த அளவுக்கு எனக்கு சேஞ்சஸ் நிறைய. எங்கேயுமே போய் நான் சேஞ்சஸ் பட்டது இல்ல. இங்க வந்துதான் இந்த சேஞ்சஸ் நிஜமா ஆயிருக்குதுன்னு என்னால இன்னும் கூட எனக்கு நம்பவும் முடியல. உண்மையா அப்படியா என்னோட என் உடம்பு சேஞ்சஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி இருக்குது. என் உடம்பு உண்மையா எனக்கு சரியாவாது அப்படின்னு தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. என் மைண்ட்ல அப்படிதான் இதுவாயிடுச்சு. ஏன்னா அலோபதி பார்த்தாலும் சரியாகல, மறுபடியும் தான் வருது தவிர கியூர் ஆகல. சரி, அப்போ வந்து என் உடம்பு இப்படிதான் போல இருக்குது அப்படின்னு தான் மைண்ட் செட் ஆயிடுச்சு.
சரி இந்த மாதிரி இந்த வீடியோ டிசம்பர்ல பார்த்தோம். அப்போ உடனே தான் கால் பண்ணேன் உங்களுக்கு. ஆனா எனக்கு கிடைக்கல. ஐயோ அதையும் இந்த வீடியோல நான் தெளிவுபடுத்தணும். ஆமா. அப்பாயின்மெண்ட்ஸ் அப்ப வந்து 3 month ஆச்சு மேம் எங்களுக்கு. டிசம்பர் கேட்டோம், கிடைக்கல எனக்கு. சரி என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படினாவது கிடைக்கணும். பிப்ரவரி இது பண்ணேன், கிடைச்சது எனக்கு. சரி எப்பா இப்படிதான் கிடைக்கிறதே கஷ்டமாகுதேம்மா, நம்ம வேலையெல்லாம் தள்ளிட்டு எப்படின்னா வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு வந்தோமே நாங்க. உண்மையாவே நாங்க ஏன்னா நான் வந்து இப்போ வெளியூர்ல இருந்து வர பேஷண்ட்ஸ்க்கு நாங்க ரொம்ப பர்சனல் கேர் கொடுப்போம். ஏன்னா மற்ற ஹாஸ்பிட்டல் மாதிரி வரீங்க போறீங்கன்னு அப்படின்னு இருக்க ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் 45 நிமிஷம் அங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல 45 நிமிஷம் என்னோட சைட்ல அனலைஸ் பண்ணி, இப்போ மற்ற ஸ்ட்ரீமை வந்து நான் டவுன்கிரேட் பண்ண மாட்டேன். த மோர் யூ ஸ்பெண்ட் டைம் வித் த பேஷண்ட்ஸ், அவங்களே நம்மளுக்கு டாக்டர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க. நம்ம போய் இந்த பிளட் டெஸ்ட்டோ இந்த ஸ்கேனோ அதெல்லாம் எதுவுமே நான் உங்களை எடுக்க சொல்லலை. உங்க திருப்திக்காக தான் நீங்க இப்போ பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அது வந்து நான் வந்து இந்த வீடியோல தெளிவுபடுத்த விரும்புறது. சார் வந்து எடுத்துட்டு வர சொன்னாரு, இந்த டைம் எடுத்துட்டு சொன்னாரு. வெரி குட். எப்படி இம்ப்ரூவ்மென்ட் இருக்குன்னு பாக்குறேன். 23ல இருந்து 5 ஆயிருக்கு. அது பெரிய மிராக்கிளா இருக்கு. நான் நம்பவே இல்லை இவ்வளவுலாம் கம்மியாகும். ESR has improved. ஒரு 5 வேணா கம்மியாகும், 5 பாயிண்ட் வேணா கம்மியாகும் அப்படின்வாங்க. இது 23ல இருந்து 5க்கு போயிடுச்சு. அப்ப வந்து அது எதுவுமே இல்ல, நார்மல் ரேஞ்ச்ல மாதிரி போயிடுச்சு. இன்ஃப்ளமேஷன் கம்மியாயிடுச்சு. சுத்தமா அது இல்லவே இல்ல. ஸோ தட்ஸ் அ கிரேட் இம்ப்ரூவ்மெண்ட் ஹெல்த்ல. நான் சொல்றது வந்து இது மிராக்கிள்ங்கிறத விட இது வந்து என்னன்னா நீங்க வச்ச நம்பிக்கைக்கு கிடைத்த ரிசல்ட். இது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். பட் அட் த சேம் டைம் நீங்க செங்கல்பட்டுல இருந்து இங்க வரீங்க, 15 days ஒன்ஸ் தான் உங்க ப்ரோட்டோகால் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். மந்த்லி ஒன்ஸ் தான் போட்டேன். அதுலயே இந்த டிஃபரன்ஸ். அண்ட் மோர் ஓவர் வந்து நீங்க என்னோட ட்ரீட்மெண்ட்டோட சேர்த்து டீடாக்ஸோட சேர்த்து சிபி டாக்டரையும் பார்த்துக்கிறீங்க ஃபார் த ஷோல்டர் பெயின். அதே மாதிரி தான் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டேவே அந்த சும்மா தான் வந்து பார்த்தா அவர் என்ன பண்ணுவார்ல எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்க பாருங்க அப்படின்னீங்க. அந்த இதுல அந்த நம்பிக்கை நீங்க சொல்ற வார்த்தையால போய் அதையும் பார்த்தோம். அந்த நீடில் மாதிரி ஏதோ பண்ணாரு. பார்த்தோன்னே இன்னும் கை மேல நானே எப்படி தூக்குறேன்னு தெரியல. மேஜிக். ஓகே. எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அந்த வலி இல்லாம இருந்தது. மறுபடியும் அது வந்துருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் சொல்லியிருந்தாங்க. வெரி குட். எக்ஸசைஸ் கூட என்னன்னா 3 எக்ஸசைஸ். சிம்பிள் எக்ஸசைஸ் ஒரு ஸ்ட்ரெயின் பண்றதெல்லாம் இல்ல. காலைல மட்டும் என்ன பண்ணேன், காலைல ஈவினிங் மட்டும் பண்ணுங்க. வெரி குட். அது பண்ணாலே கொஞ்சம் ரிலீஃப் நல்லாவே தெரிஞ்சது. 1 month ஒரு செஷன் தான். ஆமா, அதுக்கப்புறம் நான் டைம் இல்லை உங்களுக்கு. ஏன்னா ஷெட்யூல் கரெக்டா பிளான் பண்ணியிருந்தோம். கரெக்டா போயிருந்து நல்லா இருந்தது. எனக்கு அதான் சொன்னேன், எப்படி அதுதான் எனக்கு எப்படி சொல்றது இல்லை, அது எப்படி நடக்குதுன்னு தெரியல. அதான் மேஜிக்ன்ட்டீங்க. இது எல்லாத்தையும் விட நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்தீங்க. இப்போ ஒரு செஷன் எடுத்துட்டு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வராமல் வீட்டில் இல்லை, கண்டினியூஸாக 4 செஷன் 3 செஷன்ஸ்க்கு மேலே முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரிசல்ட். ஸோ மக்கள் வந்து மேஜிக்குன்னு நினச்சிட்டு ஒரு செஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இவ்வளோ நாளாக டெவலப் ஆன பிரச்சனையை வந்து ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து 3 விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட்ல நீங்கள் ரெண்டு சொல்லிட்டீங்க. ஒன்று வந்து அந்த கை வீக்கம், இன்னொன்று தூக்கம். சுத்தமா தான் 3 o'clock எழுந்துருவேன். 3 o'clock எழுந்தேன்னா அப்படியே தான் முடிச்சுதான் முடிச்சுனே தான் படுத்து நிற்பேன். ஏன்னா நம்ம எழுந்தா நம்ம உடம்பு இதுவாயிடும் அப்படின்ட்டு தூங்கிடுவேன். ஆனா அது மாதிரி இப்ப வந்து அது மாதிரி இல்லவே இல்லை. தூக்கம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வெரி குட். அண்ட் ஸ்வீட் கிரேவிங். அப்புறமா அந்த சுகர் அந்த மாதிரி அந்த ஸ்வீட் சாப்பிடுவேன். சாப்பிட்டா எப்பனாலும் சாப்பிடுவேன். எப்பவுமே ரெகுலரா கிடையாது, ஆனா சாப்பிடுவேன். ஓகே. அது ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஹெல்த் 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா அந்த கை வீக்கம் கம்மியா இருக்கு, தூக்கம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அண்ட் தென் வந்து இந்த ஸ்வீட் கிரேவிங் கம்மியாக இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையும் விட நீங்கள் வந்து முக்கியமான ஃபீமேல்ஸோட மெயின் கான்ஃபிடென்ட்டே உங்களோட முடி கொட்டுறது கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்டேட். சரிடா, தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து நீங்கள் வச்சுருக்க ட்ரஸ்ட்டுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் தான் குழந்தையெல்லாம் வச்சுட்டு நீங்கள் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா நான் நிறைய வெளியூர் பேஷண்ட்ஸ் கேட்கும் போது நான் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் நம்புங்க, அதுக்கான ரிசல்ட்ஸ் எடுக்க முடியும். அந்த நம்பிக்கையை ஃபுல்லாக உங்கள் டாக்டர்ஸ்ட்டை ஒப்படைச்சிடணும். மற்ற மெயின் ஸ்ட்ரீம் மெடிசனை நான் தப்பு குறை சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்குங்கிறத நீங்கள் ஒரு சப்போர்ட்டிங் ஹேண்ட் எடுத்துட்டா சீக்கிரம் அந்த பெயின் ஃப்ரீ லைஃப் ப்ளஸ் வந்து அந்த சஃபரிங்கோடவே இல்லாமல் நம்ம இருந்துக்கிறது ஒரு ஆப்ஷன். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ. சொல்லுங்க. இதெல்லாம் எதுவும் அஃபெக்ட் ஆகாம இருக்கும், அதான் சொல்றேன். ஸ்டீராய்ட்ஸோட சைடு எஃபெக்ட் இல்லாம. ஏன்னா மத்த இது போனா ஸ்டீராய்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க, உடனே நம்ம அப்பா உடனே வலி போயிடுது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆமா, ஏன்னா முக்கியமான இந்த மெடிக்கல் கண்டிஷன் என்ன, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பொறுத்தவரை ஸ்டீராய்ட்ஸ் தான் மெயின் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அதுதான் வந்து இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். பட் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்
நம்ம டீடாக்ஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். சீக்கிரம் உங்க வீடியோ பார்த்துட்டு இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு நம்பிக்கையோட நான் வந்து கண்டிப்பா வருவாங்க மேடம். நாங்களும் கூட்டு வருவோம். ஏன்னா வந்துட்டு இப்போ எங்களுக்கு இப்போ இது மாதிரி சொல்றேன், என்னோட இது கியூராவா இருந்தா உண்மையே என்ன நானே என் மேல நம்பிக்கை வச்சிருந்தேன் 100% சொல்றேன். எனக்கு கியூர் ஆக மாட்டுது அப்படின்னு. ஆனா இங்க வந்து எனக்கு ஆகும்போது பெரிய எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப கூட ஏன்னா எனக்கு அம்மா கிடையாது. ஆனா வந்து எனக்கு அம்மா வீடு மாதிரி தான் எனக்கு. ஆக்சி பிளஸ் அம்மா வீடுன்ட்டீங்களா? தேங்க்யூ ஸோ மச். அம்மாட்ட வந்து நம்ம வந்து சொல்ல முடியும், கண்டிப்பா வலிக்குதுமா, எனக்கு அங்க வலிக்குது. கண்டிப்பா கண்டிப்பா. எதனால உங்களுக்கு அம்மா இருந்தாங்க எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் கெட்டிங் வெரி எமோஷனல் ஃபார் மீ. ஒரு இடம் வந்து அம்மா வீடுன்னு சொல்றீங்கன்னா அப்ப எவ்வளவு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு. அதனால சரி நம்ம இங்க வந்து சொன்னா இப்போ அதே மாதிரி நீங்க பேசுறதுலயே நிறைய இதுவாயிடுது நமக்கு வந்து. அதுதான் மெயின். கண்டிப்பா கண்டிப்பா. சில இடத்துலாம் போனா அப்படியே இப்படின்னு எழுதிட்டு அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. நீங்க பேசுறது இது வந்து ஃபர்ஸ்ட் இதுவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா அன்னைக்கே வந்து நீங்க பேசுற இதுலயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். யாருமே எத்தனால இல்ல சரியாகும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ். அப்ப கூட உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, என்ன டாக்டர் சரியாகும்னு சொல்றாங்க அப்படின்னு. எனக்கு என் உடம்பு அது மாதிரி இருக்குது. அவ்வளோ வலி இருக்குது. அந்த வலி எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்க கிட்ட நான் சொல்லவங்க கூட என்ன சொல்றாங்க, கம்ப்ளைண்டா சொல்றாங்கன்னு நினைப்பாரு. ஆனா இந்த வலியில அவங்களுக்கு இருந்ததுன்னா ஏன் இப்படி சொல்ல மாட்டாங்க? இல்லை சார், நீங்கள் வந்து உண்மையாலுமே ஒரு சப்போர்ட்டிங் ஹஸ்பண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல. சில பேர் வலியை புரிஞ்சுட்டு கூட்டிகிட்டு வர மாட்டாங்கடா. இப்போ எத்தனை வருஷமா இந்த பெயின் இருந்துச்சுன்னு சொன்னீங்கடா? இந்த பெயின் 1.5 years 1 yearக்கு மேலே பெயின். ஆனா என்ன வலின்றது தெரியல. சரி நமக்கு அது நம்ம வேலை வீக்னஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து. இதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாமே நார்மல் 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 நினைச்சிட்டு இருப்பாங்க. அது நார்மல் இல்லை. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுக்கான ரிசல்ட் தான். அதே மாதிரி இந்த குழந்தை வந்து பாப்பா ஒரே நிமிஷம், நீங்கள் சாக்லேட் சாப்பிட மாட்டீங்க தானே? அந்த மாதிரி ஒரு குழந்தை இது. யூஸ்வலி எல்லா குழந்தைங்களும் சாக்லேட் சாப்பிடுவேன். இவ்வளோ நேரம் ஒரு சாக்லேட் கொடுத்து அந்த சாக்லேட்டை சாப்பிடாம வச்சிருக்க ஒரே குழந்தை இந்த குழந்தை தான். சாப்பிட மாட்டாங்களா? வெரி ஹெல்தி. தேங்க்யூ. தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். பாய். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.